பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புத்தகத்திலே ஒரு வசனத்தை எடுத்து ஆண்டவர் நாம மகிமைக்காக வாசிக்க கேட்போம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு 5வது அதிகாரம் 9வது வசனம். சத்தமுயர்த்தி ஒருவர் வாசிப்போம். சகோதரரே, மைக்கில் வாசிங்க பார்க்கலாம், ஏன்னா லைவ் எல்லாம் போய்கிட்டு இருக்குல்ல, அப்பதான் வசனம் அங்க பதியம். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். அல்லேலூயா. நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார் என்கிற தேவ செய்தியின் தலைப்போடு பரிசுத்த ஆவியின் உதவியோடு இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் முறையிடாதிருங்கள். நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். அல்லேலூயா. நியாயாதிபதி எங்க நிற்கிறார்? வாசற்படியிலே நிற்கிறார். தேசத்தின் வாசற்படியிலே நியாயாதிபதி நிற்கிறார். அகில உலகத்தின் அண்டத்தின் வாசற்படிக்கு நியாயாதிபதி வந்துவிட்டார். உங்க வீட்டு வாசற்படிக்கு நியாயாதிபதி வந்துவிட்டார். குமரி மாவட்டத்தின் வாசற்படிக்கு நியாயாதிபதி வந்துவிட்டார். இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. கடைசி காலத்திற்கான அடையாளங்கள் தேசத்திலே துல்லியமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான ஸ்தோத்திரம் முன் அடையாளங்கள் வேத வசனத்தின்படி நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னறிவிப்பு இல்லாமல் ஒரு காரியத்தையும் ஆண்டவர் செய்தது இல்லை. வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக அவருடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது, அப்படியே நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு முன்பதாக அவருடைய பாடுகள், அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய பாடுகள் முன்னறிவிக்கப்பட்டது, அது அப்படியே நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக அவருடைய மரணம் முன்னறிவிக்கப்பட்டது, அது அப்படியே நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் முன்னறிவிக்கப்பட்டது, அது அப்படியே நடந்தது. இன்னும் ஒரே ஒரு செய்திதான், அந்த செய்தி முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் சபை காத்திருக்கிறது. அதற்காக தான் மனவாட்டியாகிய சபை ஆயத்தப்படுகிறது. அதற்காக தான் கர்த்தர் இந்த இரவு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். என்ன செய்தி தெரியுமா? மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிற செய்தி. அல்லேலூயா. அவருடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டு நடந்தது உண்மையானால், அவருடைய மரணம் முன்னறிவிக்கப்பட்டு நடந்தது உண்மையானால், அவருடைய உயிர்த்தெழுதல் முன்னறிவிக்கப்பட்டு நடந்தது உண்மையானால், இந்த 3 செய்தியின் 100க்கு 100 அப்படியே துல்லியமாய் நடந்தது உண்மையானால், இன்னும் ஒரே ஒரு செய்தி முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். அந்த செய்தியின் 100க்கு 100 நடக்க போறது உண்மை. ஆனபடியினால் இனி காலம் செல்லாது. நியாயாதிபதி உன் வீட்டு வாசற்படிக்கு வந்து விட்டார். கைகளை உயர்த்தி சத்தமரலடியா சொல்லுவோமா? மனம் திரும்ப வேண்டிய காலம், பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டிய காலம், நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலம், நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேசத்தையும் சபை மக்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற கடைசி காலத்திலே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. இனி வெட்டுகிற காலம் அல்ல, நாட்டுகிற காலம் அல்ல, நட்டதை பிடுங்குகிற காலம் அல்ல. இனி இருக்கிற காலம் எல்லாம் இயேசுவின் வருகைக்காக நீங்கள் ஆயத்தப்படுவதற்கு மட்டுமே இனி காலம் இருக்கிறது. இனி காலம் செல்லாது. மறுபடி சொல்லுகிறேன், ஆமென். நியாயாதிபதி குமரி மாவட்டத்தின் வாசற்படிக்கு வந்து விட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.
இயற்கை தாண்டவமாட போகிறது, சமுத்திரங்கள் தாண்டவமாட போகிறது, பூகம்பங்கள் அளவுக்கு அதிகமாய் உண்டாகி கொண்டிருக்கிறது, ஆயிரக்கணக்கான வீடுகள் மண்ணிலே புதைந்து கொண்டிருக்கிறது, அடுத்தடுத்து உயிர் சேதங்கள், அடுத்தடுத்து நஷ்டங்கள், அடுத்தடுத்து இழப்புகள். தேசத்தில் எங்க திரும்பினாலும் ஒப்பாரி சத்தம், மரண சத்தம், ஓலத்தின் சத்தம், ஆமை ஸ்தோத்திர அழுகையின் சத்தம், கூக்குரலின் சத்தம், யுத்தத்தின் சத்தம், வறுமையின் சத்தம், பஞ்சத்தின் சத்தம், கைவிடப்பட்ட சத்தம். கடைசி காலத்திற்கான அடையாளத்தை ஆண்டவர் தேசத்திலே துல்லியமாய் கத்த நிறைவேறி கொண்டிருக்கிறார். காரணம், நியாயாதிபதி வாசற்படிக்கு வந்து விட்டார். கையமையத்தின் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, வேத புத்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சங்கீதக்காரன் ஆண்டுடைய வருகையை பற்றி பேசுகிறார். 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை கர்த்தருடைய நாம மகிமைக்காக வாசிக்க கேட்போம். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின மத்திய ஆகாயத்திலே, கடைசி காலத்திலே மத்திய ஆகாயத்திலே ஒரு சத்தம் கேட்க போகிறது. என்ன சத்தம்? பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணினவர்களை, என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்கிற சத்தம் கேட்க போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசற்படிக்கு வந்திருக்கிற நியாயாதிபதி கடைசி காலத்திலே ஒரு சத்தம் கேட்க போகிறது. அந்த சபையை கூட்டு, இந்த சபையை கூட்டு, அந்த ஸ்தாபனத்தை கூட்டு, இந்த விசுவாசிய கூட்டு, அந்த ஸ்தாபன தலைவரை கூட்டு அப்படிங்கிற சத்தம் கேட்காது. அல்லேலூயா. ஏஜி சபையை கூட்டு, யெகோவா சபையை கூட்டு, கிருபாசனத்தை கூட்டு, ஆமென், ஃபுல் காஸ்பலை கூட்டு அப்படிங்கிற சத்தம் கேட்காது. என்னுடைய பரிசுத்தவான்களை என்னோடு கூட்டுங்கள் என்கிற சத்தம் தான் கேட்க போகிறது. கையை உயர்த்தி நல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பரிசுத்தவான். ஆண்டவர் இயேசு எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறாரோ அவருக்கு ஏற்ற ஆமென் பரிசுத்த வாழ்க்கை வாழுகிற என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு துக்கத்தோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தாவே கர்த்தாவே என்று கத்துகிறீர்களே, நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போவது என்ன? தேவனே தேவனே என்று கத்துறியே குமரி மாவட்டமே, ஆண்டவரே ஆண்டவரே என்ற கத்தாவே, என்ற கத்தாவே, என்ற தெய்வமே, என்ற தெய்வமே என்று கத்துறியே. கர்த்தர் கேட்கிறார், கர்த்தாவே கர்த்தாவனை கத்திரியே, நான் சொல்லுகிறபடி நீ செய்யாமல் போனது என்ன? கையை துணலிய சொல்லுங்க பார்க்கலாம். நீ பிசாசுகளை விரட்டலாம், ஆனா நான் சொன்னபடி நீ செய்திருக்கிறாயா? நீ வியாதிகளை குணமாக்கலாம், ஆனா நான் சொன்னபடி நீ செய்திருக்கிறாயா? நீ பெரிய காரியத்தை நடப்பித்திருக்கலாம், ஆனா நான் சொன்னபடி நீ செய்திருக்கிறாயா? ஆண்டவரே ஆண்டவரே என்று கத்துவது கதறுவது பெரிதல்ல, அவர் சொன்னபடி நாம் செய்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். காரணம், நியாயாதிபதி வாசற்படிக்கு வந்து விட்டார். வேதம் சொல்லுகிறது, பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணினவர்களை என்னோடு கூட்டுகள். அல்லேலூயா. பலி என்றால் அடி இருக்கணும், பலி என்றால் வேதனை இருக்கணும், பலி என்றால் ரத்தம் இருக்கணும், பலி என்றால் தவிப்பு இருக்கணும், பலி என்றால் துடிப்பு இருக்கணும், பலி என்றால் கண்ணீர் இருக்கணும், பலி என்றால் புலம்பல் இருக்கணும், பலி என்றால் வருத்தம் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேல பலி என்றால் சாவு இருக்கணும். அதை சந்தித்தவர் தான் எம்பெருமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு, அவர் சொன்னபடி நீ வாழ்க்கை வாழுகிற ஒரு விசுவாசியாய் இருப்பாயானால், அவருடைய வருகையிலே உன்னை கூட்டிக் கொள்ள சேர்த்துக் கொள்ள கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி நல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்ததான அடையாளங்கள் தேசத்திலே இன்றைக்கு துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேசங்கள் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. அதற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. அதற்காக தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. பாடுகிறவர்களை தேவன் தேடவில்லை, பாட்டு கட்டுகிறவர்களை தேவன் தேடவில்லை, பாட்டுக்கு இசை அமைப்பவர்களை தேவன் தேடவில்லை, அதிக நேரம் பிரசங்க பண்ணுகிறவர்களை தேவன் தேடவில்லை. பைபிள் ஒரே ஒரு மனுஷனை தான் தேடுது. தேசத்திற்காய், சமுதாயத்திற்காய், சபைக்காய், பட்டணத்திற்காய், அழிந்து போகிற ஜனத்திற்காய் ஜெபிக்கிற மனுஷனை மட்டும்தான் பைபிள் தேடுது. கையமையத்திற்கு சொல்லுங்க பார்க்கலாம். அனுமதியினால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, ஆமென் ஸ்தோத்திரம், அதிகமாய் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடைசி காலத்திலே ஜெபத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டிலே நல்ல ஜெபம் வளரட்டும், உங்களுடைய குடும்பத்திலே நல்ல ஜெபம் வளரட்டும். இன்றைக்கு தேசத்திலே அதிகமாய் பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அதிகமான துணிகரங்கள் இன்றைக்கு தேசத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறது. துன்மார்க்கங்களும் தீமைகளும் அதிகமாய் உலகத்திலே இன்றைக்கு பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனபடியினால் இன்றைக்கு அநேக சபைகளிலே தேவ பயம் குறைகிறது. அநேக சபைக்குள்ளே ஜெப வாழ்க்கை குறைகிறது. அநேக சபைக்குள்ளே பரிசுத்தம் குறைகிறது. அநேக சபைக்குள்ளே, விசுவாசிக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே துணிகரமான பாவங்கள் இன்றைக்கு தாண்டவம் ஆடுகிறது. இவையெல்லாம் எதற்கு அடையாளம் தெரியுமா? கடைசி காலத்திற்கான அடையாளங்கள் இன்றைக்கு தேசத்தில் துல்லியமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. விசுவாசியே, இந்த ஒளிபெருக்கி சத்தத்தை கேட்கிற ஓ தேசவாசியே, இயேசுவின் நாமத்தினால் அடி வயிறு வலிக்க கத்துகிறேன். இனி காலம் செல்லாது. இதோ நியாயாதிபதி உன் வீட்டு வாசற்படிக்கு வந்துவிட்டார். கையமையத்து நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே வருவதற்கு வாசற்படிக்கு வந்துட்டார். இப்ப உள்ள வருவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு உள்ள வரும்போது என்ன சம்பவிக்கிறது தெரியுமா? அவர் உள்ள வரும்போது கவிழ்க்க வேண்டியவைகளை அவர் கவிழ்ப்பார். அவர் உள்ள வரும்போது உடைக்க வேண்டியவைகளை உடைப்பார். அவர் உள்ள வரும்போது அடிக்க வேண்டியவைகளை அடித்து அடிப்பார். அவர் உள்ள வரும்போது துரத்த வேண்டியவைகளை துரத்துவார். அவர் உள்ள வரும்போது அவிழ்த்து விட வேண்டியவைகளை அவிழ்த்து விடுவார். அவர் உள்ள வரும்போது சுத்திகரிக்க வேண்டியவைகளை இயேசு சுத்திகரிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் வருகைக்கு எனக்கு என்ன தேவை? சரித்திரங்களா, சாதனைகளா, உலக நாட்டு நடப்பா? ஒரே ஒரு சத்தியம் சொல்றேன். இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே நீ போக வேண்டுமானால் அவர் இருக்கிற வண்ணமாகவே உன் வாழ்க்கை, உன் சுபாவம் மாறணும், உன் பழக்க வழக்கம் மாறணும், உன் ஜீவிதம் மாறணும். அவர் இருக்கிற வண்ணமாய் நீ எப்ப மாறுகிறாயோ அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையிலே உன்னை சேர்த்துக் கொள்ளுவார். கையை உயர்த்தி நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்திலே வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். என்னுடைய பரிசுத்தவான்கள் பேர் கொடுக்கிறார் பாருங்க. என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுகள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கிபி 33 மனிதனாக அவர் தெய்வம் அவதரித்து இயேசு செய்த முதல் ஊழியம் என்ன தெரியுமா? வியாதியை குணமாக்கல, பிசாசுகளை விரட்டல, அற்புத அடையாள செய்யல, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் வசனத்தை பிரசங்கிக்கல. ஆண்டவர் இயேசு செய்த முதலாவது ஊழியம் சுத்திகரிப்பின் ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு செய்த ஃபர்ஸ்ட் ஊழியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருந்து சில வசனங்களை கர்த்தருடைய நாம மகிமைக்காக வாசிக்க கேட்போம். இயேசு செய்த முதல் ஊழியம் என்ன? வயிற்று வலிக்காக, தலைவலிக்காக, காய்ச்சலுக்காக அவர் ஊழியம் செய்யல. ஃபர்ஸ்ட் அவர் செய்த ஊழியம் நம்மளை கழுவி சுத்திகரிக்கிற வேலையை செய்தார். வாசிங்க பார்க்கலாம். பின்பு யூதருடைய பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவ ஆலயத்திலே ஆடுகள், மாடுகள்,
புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும். இயேசு கிறிஸ்து செய்த முதல் ஊழியம் தேவ ஆலயத்துக்குள்ளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆலயத்திலே ஆடுகள் இருந்தது, ஆலயத்திலே மாடுகள் இருந்தது. ஆலயத்திலே ஆடு இருக்கு, பெந்தகோஸ்தே சபையில மாடு இருக்கு, அல்லேலூயா. அது எரும மாடா, அது காட்டு மாடா, அது குழு மாடா, அல்லது பசு மாடா? ஆலயத்தில் ஆடுகள் இருக்கு, ஆலயத்தில் மாடுகள் இருக்கு. என்னதான் கத்துனாலும், என்னதான் செலவழிச்சாலும், எத்தனை கன்வென்ஷன் கூட்டத்தை போட்டாலும், இன்னும் துணிகரமாய் பாவம் செய்கிற மாடுகள். மன்னிக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல உள்ளதான் சொல்றேன். சர்ச்சுக்குள்ள ஆடு, சர்ச்சுக்குள்ள மாடு. ஆமே, ஸ்தோத்திரம். ஆடுகளை பார்த்தார், அடுத்தது மாடுகளை பார்த்தார். புறாக்களாக இவர்களை வியாபாரிகள் இருந்தார்கள். ஆமென். பரிசுத்தவான்களை கூட்டுங்க. இன்றைக்கு தேவை சபைக்கு பரிசுத்தம். ஊழியக்காரனுக்கு தேவை பரிசுத்தம், ஊழியக்காரிக்கு தேவை பரிசுத்தம், விசுவாசிக்கு தேவை பரிசுத்தம். சுகம் அப்புறம், பலன் அப்புறம், விடுதலை அப்புறம், அற்புத அடையாள அப்புறம், உனக்கு தேவை அந்தரங்கத்தில் பரிசுத்தம். ஒரே அதிகாரத்தில் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்காதீங்க. ஒரே அதிகாரத்தில் ஒரே வார்த்தையை ஆண்டவர் 3 தரம் பேசுகிறார். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்க பலனளிப்பார். அதே அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். அதே அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கம். அந்தரங்கம் எப்படி இருக்கு? அந்தரங்கம் எப்படி இருக்கு? அந்தரங்கத்தில் உத்தமம் இருக்கா? அந்தரங்கத்தில் நீதி இருக்கா? அந்தரங்கத்தில் விசுவாசம் இருக்கா? அந்தரங்கத்தில் பரிசுத்தம் இருக்கா? அந்தரங்கத்தில் ஜெபம் இருக்கா? அந்தரங்கத்தில் இயேசு இருக்கிறாரா? அந்தரங்கத்தில் அசுத்தம் இருக்கா என்பதை சிந்தித்து பார். அந்தரங்கத்தில் இச்சை, அந்தரங்கத்தில் விபச்சாரம், அந்தரங்கத்தில் வேசித்தனம், அந்தரங்கத்தில் மதுபானம், அந்தரங்கத்தில் உலக பாவம், அந்தரங்கத்தில் அருவருப்பு, அந்தரங்கத்தில் ஆணவம், அந்தரங்கத்தில் பெருமை, அந்தரங்கத்தில் மேட்டிமை, அந்தரங்கத்தில் அவம்பாவம், அந்தரங்கத்தில் கசப்பு, அந்தரங்கத்தில் ஜாதி வெறி, அந்தரங்கத்தில் பணத்திமிரை, அந்தரங்கத்தில் அவம்பாவம். இந்த அந்தரங்கத்தை நீ சரிப்படுத்தாவிட்டால் நியாயாதிபதி உன்னை நியாயம் தீர்த்து எரிகிற நரகத்தில் தள்ளுவார். பிரதர், சிஸ்டர், இனி காலம் செல்லாது. நீ ஆண்டவர் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் உன் வெளியரங்கத்தை மேக்கப் பண்ணாத, வெளியரங்கத்துக்கு கிருமி போடாத, வெளியரங்கத்தின் வேஷத்தை எல்லாம் களைத்து விட்டு உன் அந்தரங்கத்தை கழுவி அந்தரங்கத்தை பரிசுத்தப்படுத்தி அந்தரங்கத்தில் இருக்கிற உடைய சுபாவம் ஆண்டவர் இயேசுவின் சுபாவத்தை போல அது மாறுமானால் நீ கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவாய். அல்லேலூயா. நீ எபிரேயரை படிப்பதினால், நீ லத்தீன் வேதத்தை படிப்பதினால், நீ வேதத்தை ஆராய்ச்சி செய்வதனால் பரலோகம் போக மாட்ட. பரிசுத்தம் உன்னை பரலோகம் கொண்டு போகும். கையவயத்தில் அலைய சொல்ல, சபையிலே இன்றைக்கு பரிசுத்தத்தை குறித்து பயம் இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. பரிசுத்தத்தை குறித்து சத்தியங்கள் சபைகளிலே பேசப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆலயத்தில் என்ன இருக்கு? ஆடுகள், மாடுகள், வியாபாரிகள். இன்றைக்கு ஊழியம் வியாபாரம், இன்றைய பெந்தகோஸ்தே வியாபாரம், இன்றைய சத்தியம் வியாபாரம், இன்றைய அபிஷேகம் வியாபாரம், இன்றைக்கு கிருபை வரங்கள் வியாபாரம். அல்லேலூயா. இன்றைய வேத புஸ்தகத்தை இன்றைக்கு கிறிஸ்தவன் வியாபாரமாய் மாற்றி விட்டான். அல்லேலூயா. பரிசுத்த பவுல் சொன்னார், பரிசுத்த பேதுரு சொன்னார், உன்னுடைய பணம் உன்னோடு கூட நாசமா போகட்டும், உனக்கு தேவை பரிசுத்த வாழ்க்கை. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப ஆலயத்தை ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார். நீங்க நல்ல ஒரு சத்தியத்தை கவனிக்கணும். இயேசு முதல் செய்த ஊழியம் சுத்திகரிப்பு ஊழியம். ஆமென். ஆரம்பம். இப்ப எண்டு, இப்ப முடிவு. ஆரம்பமும் சுத்திகரிப்பு, இப்ப வருகைக்கான கடைசி கால முடிவும் ஆண்டவர் சுத்திகரிப்பை விரும்புகிறார். உன்னை பரலோகத்திலே சேர்த்துக் கொள்ள கையை உயர்த்தி நல்ல சொல்லுங்க. ஆலயத்தில் பிசினஸ்மேன், ஆலயத்தில் வியாபாரிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஒரு சபைக்கு போனேன், கொடைக்கானல்ல. 4 நாள் எழுப்புதல் கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒரு பெரிய சக்கப்பழம், என்ன பழம்? ஒரு பெரிய சக்கப்பழம் மேடையில் கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். நல்ல ஏசி போட்ட சபை. அது ஏசியை தாண்டி உடைச்சு ஈ எல்லாம் முக்கியது. மேடையில் சக்கப்பழத்தில் வாசம், உட்கார்ந்து இருக்கிற மூக்க தொலைக்குது. அந்த அளவுக்கு சக்கப்பழத்தில் வாசம். அந்த சக்கப்பழம் மார்க்கெட்டில் வாங்கினா 250 ரூபா. ஆனா சபையில் என்னாச்சு தெரியுமா? அந்த சக்கப்பழம் வியாபாரம் ஏலம் போட்டார் பாஸ்டர். 7300 ரூபாய்க்கு ஒரு திமிர் பிடிச்ச பணக்காரன் வாங்கினா சக்கப்பழத்தை சபையில. 250 ரூபாய் சக்கப்பழத்தை சபையில திமிர் பிடிச்ச பணக்காரன் 7300 ரூபாய்க்கு பெருமைக்கு வாங்குறான் வியாபாரம். அடுத்து 10 ரூபா 15 ரூபா ஒரு நாட்டுக்கோழி முட்டை. ஒரு ஆயா நாட்டுக்கோழி முட்டையை கொண்டாந்து மேடையில் வச்சிருக்கு. பாஸ்டர் நாட்டுக்கோழி முட்டையை 15 ரூபா நாட்டுக்கோழி முட்டையை ஏலத்தில் விட்டாரு. 750 ரூபாய்க்கு ஒரு நாட்டுக்கோழி முட்டையை இன்னொரு பணத்து முறை பிடிச்சவன் வாங்கினா 760 ரூபாய்க்கு. ஆமென். வியாபாரம். ஆலயத்தில் ஆடுகள், ஆலயத்தில் மாடுகள், ஆலயத்தில் வியாபாரிகள், ஆலயத்தில் ஆமை ஸ்தோத்திரம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி. வெளுப்பார், உதைக்காம விட மாட்டார். ஆலயத்தில் தேர்தல். யாருக்கு நீ தேர்தல் வைக்கிற? சபைகளை எதுக்கு தேர்தல் வைக்கிற? தலைவரை தேர்வு செய்ய தேர்தல். இதை பற்றி பேசுறதுக்கு குமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய தலைவர் ஆமை ஸ்தோத்திர கண்டனம் தெரிவித்து என்னை தூக்கி வெளியே வீசினாங்க. நீ வெளியே வீசலாம், நான் பேசுற சத்தியம் என்ன வெளியே வீசாது. அல்லேலூயா. ஏன் தேர்தல்? தேர்தல் வந்தால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி. நீ நல்ல மனுஷனா இருந்தா ஐயா உனக்கு எனக்கு போட்டி வேணாம், நீ இந்த சேர்ல உட்காரு, இந்த பதவியை பிடி அப்படின்னு விட்டு கொடு. அல்லேலூயா. ஏன் அவருக்கு ஓட்டு போடாத, இவருக்கு ஓட்டு போட, இவருக்கு போடாத. சபையை 2ஆ பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆடுகள். ஆலயத்தில் நல்ல கூரா கொம்பு உள்ள மாடுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தில் வியாபாரிகள். இயேசு செய்த முதலாவது ஊழியம் என்ன தெரியுமா? கீழே வாசிங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்து வாசிங்க. காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதை அவர் கண்டு ஒரு சவுக்கை உண்டு. அன்னைக்கு கைத்துல சவுக்கு, இன்னைக்கு அக்கினி புறம்பு விலகுது. நெருப்புதா, அக்கினி மலதா, அணு ஆயுதங்கள், அணு குண்டுகள், நெருப்பு பிளம்புகளாய் நாடுகளை அழிக்க ஆயத்தமாக இருக்க அக்கினி பிளம்பு வரப்போகுது. கையை உயர்த்தி சொல்லுங்க. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கடைசி காலத்தில் 2 கோபத்திற்கு மனுஷன் தப்ப முடியாது. 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட மனுஷகுமாரனுடைய கோபம். அடுத்தது வெளிப்படுத்தல் ஆமை ஸ்தோத்திரம் 12:12 சொல்லப்பட்ட உலகத்தை மோசம் போக்குற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கென்று அறிந்து அவன் மிகுந்த கோபத்தோடு இறங்கி இருக்கிறான். ஒரு பக்கம் மனுஷகுமாரனுடைய கோபம், இன்னொரு பக்கம் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தின் கோபம், இந்த பக்கம் இயேசுவின் கோபம், இந்த பக்கம் பிசாசின் கோபம். நடுவில் மனுஷன் மாட்டிக்கொள்ள போகிறான். என்ன செய்ய போகிறாய்? இனி காலம் செல்லாது, நியாயாதிபதி வாசற்படிக்கு வந்துட்டார். கையை உயர்த்தி நல்ல சொல்லுங்க.
ஆமென். பிசாசு கோவப்படுறாடா, படுறா படுறா. சபை மேல உனக்கு கோவமா, கோவப்படு. ஊழியக்கார மேல கோவமா, கோவப்படு. என் மேல கோவமா, டேய் உன்னை கோவப்படுத்துவது தாண்டா என் மேல உள்ள அபிஷேகம். உன்னை டென்ஷன் படுத்துவது தாண்டா என் மேல உள்ள அழைப்பு. உன்னை ஆமை ஸ்தோத்திரம். நீ சீறி வாடா, நீ சிங்கத்தை போல எழும்பி வாடா, சர்ப்பத்தை போல எழும்பி வாடா. டேய் நீ கோவப்படுறா, நீ எந்த அளவுக்கு கோவப்பட்டாலும் எனக்கு பயம் இல்லடா, எனக்கு கவலை இல்லடா. ஏன் தெரியுமா? நீ எந்த அளவுக்கு கோவப்பட்டாலும் உன் கோபத்தை எங்க அப்பாட்ட சொல்லுவேன். அப்பா உன்னை அடிச்சு நொறுக்குவார். ஆனா அப்பா கோவப்பட்டா நீ யார்கிட்ட சொல்லுவ? நீ யார்கிட்ட சொல்லுவ? பிசாசு கோவப்பட்டா ஆண்டவர்கிட்ட சொல்லுவ. ஆண்டவரே கோவப்பட்டா நீ யார்கிட்ட சொல்லுவ? ஆண்டவர் கோவப்படாம இருக்கணும்னா உன் ஆலயத்தை சுத்தம் பண்ணு, உன் வீட்டை சுத்தம் பண்ணு, உன் அந்தரங்கத்தை சுத்தம் பண்ணு. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைத்தினால் சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடுகளையும் மாடுகளையும் சபையை விட்டு மக்களை வெளியே திரட்டினார். ஐயா, இயேசு செய்த முதல் ஊழியம் என்ன தெரியுமா? அடி உத ஊழியம். அல்லேலூயா வரமாட்டேங்குது. இயேசு செய்த முதல் ஊழியம் தடவி கொடுக்கல. ஆளுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம், ஜாதிக்கு ஏத்த பிரசங்கம், பணக்காரனுக்கு ஏத்த பிரசங்கம். விக்கிரக ஆராதனையா? அது ஒண்ணும் தப்பு இல்ல. நீ கொண்டாந்தீங்க உண்டியல்ல காணிக்கையை போடு. வட்டிக்கு பணம் கொடுக்கறியா? அது தப்பு இல்ல. சினிமா பாக்குறியா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காம தடவி கொடுக்கிற பிரசங்கம், தட்டி கொடுக்கிற பிரசங்கம், வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். எவையா சொல்லி கொடுத்தா? இயேசு செய்த முதலாவது ஊழியம் அடி உத ஊழியம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமை ஸ்தோத்திரம். நாங்க எல்லாம் ஐயா, நாங்க மேடையில் இருக்கிற பாஸ்டர்ஸ், நாங்க எல்லாம் என்ன ஊழியம் செய்கிறோம்? சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க. இயேசு என்ன ஊழியம் செய்தார்? சபையை விட்டு வெளியே போடா. இயேசு என்ன ஊழியம் செய்தார்? இருந்தா சபையில விசுவாசியா இரு. நீ மாடா இருக்காத, நீ தெம்மாங்கா இருக்காத, நீ சோத்து மூட்டையா இருக்காத, நீ அரிசி மூட்டையா இருக்காத, நீ வேஷம் போட்டு இருக்காத, நீ ரெட்ட வேட தரிப்பிக்காத. வெளியே போடா. இயேசு செய்த ஊழியம், வெளியே போ. என் பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாய் மாற்றினீங்க. கள்ளனுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. ஜாதி பார்க்கிறவனுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. வரதட்சணை கேட்கிறவனுக்கு பரலோகத்தில் இடம் இல்ல. பெந்தகோஸ்தே சர்ச்சில் இருந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னால பொண்ணு பார்ப்பாங்க. 20 வருஷத்துக்கு முன்னால பொண்ணு பார்ப்பாங்க. ஒரே ஊருக்கு போவாங்க பாஸ்டர், ஒரே வீட்டில் ஏறுவாங்க, ஒரே பொண்ணை பார்ப்பாங்க. அப்பவே கை நினைப்பாங்க, கல்யாணத்துக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அன்னைக்கு ஒரு பிரதர் என்கிட்ட கேட்கிறார், பாஸ்டர் என் பையனுக்கு 2 வருஷம் பொண்ணு தேடுறேன், கிடைக்கல. நீ பொண்ணு தேடினா கிடைச்சிருக்குண்டா. நீ என்ன தேடுன்னு தெரியுமா? வருவாய் தருணம் இதுவே. நீ பொண்ணு தேடல, நீ என்ன தேடுற? வருவாய் தருணம் இதுவே. பாண்டிச்சேரியில் ஒரு பாஸ் என்கிட்ட கேட்டார், நீங்க அடிக்கடி கன்னியாகுமரி பக்கம் போறீங்க. ஆமா. என் பாஸ் ஒரு பாஸ் கேட்கிற, கன்னியாகுமரியில என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும். ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் உன் பையனுக்கு பொண்ணு வேணுமா? வேற மாவட்டத்தில் இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் கிலோ கணக்கில் போடுறாங்க. வெளுப்பாங்க, போடுற மாதிரி போடுவாங்க, வெளுப்பாங்க. இல்லையா? கிலோ கணக்கில் அங்கே ஒரு பொண்ணு பார்க்கணும். வெளுப்பா வெள்ளையா சுண்டுனா ரத்தம் வரணும். இவனுக்கு பொண்ணு எப்படி வேணுமா? பாச பையனுக்கு வெளுப்பா வெள்ளையா சுண்டுனா, சுண்டாமலே ரத்தம் வரும். குஷ்டரோக ஆஸ்பத்திரிக்கு போனா இங்க சுண்டுனா தான் வர்றாங்க, சுண்டாராது. சுண்டவே தேவையில்ல, வந்துக்கிட்டு ஊத்திக்கிட்டே இருக்கும் சொல்லுன்னு. அல்லேலூயா. ஆலயத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஒருவன் தன்னுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு சபைக்குள்ள ஜாதி வரி, வரதட்சணை பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சண்டை போடுறான். பேசின ரொக்கம் எங்க, பேசின ஜுவல்ஸ் எங்க, வண்டி வாங்கி கொடுக்கிறேன்னு சொன்னிய எங்க, யாருக்கு? இந்த சோத்து மூட்டைக்கு. அல்லேலூயா. கல்யாண மண்டபத்தில் ரிசப்ஷன் ஹால்ல, கல்யாண மண்டப மேடையில் மாப்பிளைய ஆமென் பணத்துக்கு வித்தாச்சு. மாப்பிளைய என்னத்துக்கு வித்தாச்சு? அல்லேலூயா. டிவிக்கு வித்தாச்சு, வாஷிங் மிஷினுக்கு வித்தாச்சு. ஏன்? இவன் சோம்பேறி, உழைக்க துப்புள்ள, உழைச்சு இவன் காசுல வாங்க வக்கில்ல. டிவிக்கு வித்தாச்சு, வாஷிங் மிஷினுக்கு வித்தாச்சு. சொல்லுங்க, வேற என்ன வாங்கினவங்க இருப்பீங்கல்ல? ஏசிக்கு வித்தாச்சு. இந்த பிசாசு படுத்து புரள்றதுக்கு கட்டிலுக்கு வித்தாச்சு, தலைக்கு வைக்கிற தலகாணிக்கு வித்தாச்சு, இவன் போத்திக்கிற போர்வைக்கு வித்தாச்சு. ராயர் என்ஃபீல்டு பைக்கு கேட்கிறான். என்ன கேட்கிறான்? பொண்ணு வீட்டில் கேட்கிறான். ராயல் என்ஃபீல்டு பைக்கு வித்தாச்சு. அல்லேலூயா. கேவலம், இவன் ஆக்கி தின்ற சோத்து பானைக்கு கூட வித்தாச்சு, குழம்பு சட்டிக்கு வித்தாச்சு. எங்க இட்லி குண்டா லிஸ்ட்ல இட்லி குண்டான கேட்கிறான் பாருங்க பிசாசு. இட்லி குண்டானுக்கு வித்தாச்சு. அல்லேலூயா. ஆமென். பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு அப்பா கேட்கிறாரு, பையனுக்கு கோட்டு வந்துச்சு, ஷர்ட் வந்துச்சு, பேண்ட் வந்துச்சு, எங்க ஜட்டியை காணோன்னு கேட்கிறான். பெத்த பிள்ளைக்கு ஜட்டி வாங்கி கொடுக்க துப்புள்ள, அத கூட பொண்ணு வீட்டில இருந்து உள்ளாடைக்கு வித்தாச்சு, வெளியாடைக்கு வித்தாச்சு. இதெல்லாம் யாருக்கு கொடுப்பாங்க தெரியுமா? கை கால் விழுந்து போனவனுக்கு தான் கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்க? யாருக்கு கொடுப்பாங்க? கை கால் இல்லாதவனுக்கு தான் கொடுப்பாங்க. அதாவது கோமா. எங்க போனவன்? இந்த கோமாவில் உள்ளவனுக்கு தான் உழைக்கவே முடியாது, எலும்பவே முடியாது. பேர் இவனுக்கு தோமா. மண்டபத்தில் எங்க போயிட்டான்? இப்ப கோமா, கோமாவுக்கு போயிட்டான். அதனால எல்லாத்துக்கும் வித்தாச்சு. அல்லேலூயா. எல்லாத்தையும் வாங்கி அடுத்து 10வது நாள் அந்த பொண்ணை பெத்த மகாராசி அந்த தாயின் தகப்பனை வட்டி கட்ட முடியாம தூக்கில செத்துட்டாங்க. நீ சபையில வந்து பரலோகமே உம்மை துதிப்பதா சிங்கு சிக்கு சிங்கு சிக்கு. நீ கட்டின பொண்டாட்டியினுடைய தாய் தகப்பனை வடவா ராஸ்கல் அவங்க தற்கொலை பண்ணி, ஒன்னால தற்கொலை பண்ணி எரி நரகத்துக்கு போயிட்டாங்க. நீ சபையில வந்து மைக்க பிடிச்சிட்டு ஆடுற பாடுற, சாட்ட தப்பாது. நியாயாதிபதி வாசல் படிக்க வந்துட்டார். ஏன்? நியாயம் செய்ய வந்திருக்கடா. அவன் செய்த நன்மைக்கும் அவன் செய்த தீமைக்கும் தக்க பலனை அடையணும். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைய மேடை பிரசங்கம் என்ன? ஆணைய தருவார், பூனைய தருவார், வாளாக்க மாட்டார், கீழாக்குவார். அக்கினி வருது, அபிஷேகம் வருது, வல்லமை வருது. இதோ ஆ ஓ பொத்துவாய. உலக ஆடம்பரத்தை பத்தி பிரசங்கம் பண்ணுகிற காலம் அல்ல. இயேசுவின் வருகைக்கான பரிசுத்தத்தை ஜனங்களுக்கு போதி. பரிசுத்தப்படுத்தினார் ஆலயத்தை. இயேசு செய்த முதல் ஊழியம் அதுதான். கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நியாயம் தீர்ப்பார். நியாயாதிபதிக்கு தப்பணும். அல்லேலூயா. நாங்கள் பிராமணனாய் இந்துக்களாய் இருந்த போது சாவு வீட்டிலே ஒரு அழகான பழைய மரண பாடல். வெயில் வருவது எதற்கடா, மேகம் வருவதற்கடா, மேகம் வருவது எதற்கடா, மழை வருவதற்கடா, மழை வருவது எதற்கடா, வயல் நிலங்கள் விளைவதற்கடா, வயல் நிலங்கள் விளைவது எதற்கடா, மனிதன் உயிர் வாழ்வதற்கடா, மனிதன் உயிர் வாழ்வது எதற்கடா, மண்டையை போடுவதற்கடா, மண்டையை போடுவது எதற்கடா? தெரியாதடா. டாய், உனக்கு தெரியாது, ஆனா வேதத்தை வாசிக்கிறது தெரியும். அவன் செத்ததுக்கு அப்புறம் ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆடுகளை மாடுகளை தேவாலயத்தை விட்டு துரத்தி காசுக்காரனுடைய காசுகளை, இயேசுவின் நாமத்திலே காசு தேவை இல்லை அப்படின்னு நான் பேச மாட்டேன். பணம் தேவை, செல்வம் தேவை,
ஆஸ்தி தேவை, சொத்து தேவை. ஆனால் தேவன் இல்லாத செல்வம், ஆண்டவரை தேடாத செல்வம், சபை இல்லாத செல்வம், ரட்சிப்பு இல்லாத செல்வம், பரிசுத்தம் இல்லாத செல்வம், அர்ப்பணிப்பு இல்லாத செல்வம், ஞானஸ்நானம் இல்லாத செல்வம், கர்த்தர் இல்லாத செல்வம் உனக்கு அழிவை தரும். கையை உயர்த்தோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பிதாவின் வீடாக கர்த்தர் பார்க்கிறார். உங்களை குறித்த பக்தியோடு, உங்களை குறித்த வைராக்கியத்தோடு 3வது நாளாய் இந்த கிராமத்தை நேசித்து கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பல நேரங்களில் தேவாலயத்துக்கு சென்றார். வசனத்தை போதிப்பதற்காக தேவாலயத்துக்கு சென்றார். வியாதிகளை குணமாக்க தேவாலயத்துக்கு சென்றார். பிசாசுகளை விரட்டுவதற்கு தேவாலயத்துக்கு சென்றார். ஆனா இந்த இடத்துல நான் தாழ்மையா சொல்றேன், ஆலயத்தை சுத்தம் பண்ண இயேசு வந்திருக்கிறார். ஏன்னா காலம் செல்லாது. அல்லேலூயா. இரக்கமுடையவராய் தேவாலயத்துக்கு சென்றிருக்கிறார், மனதிருக்கமுடையவராய் தேவாலயத்துக்கு சென்றிருக்கிறார். ஆனா இந்த இடத்துல கோபத்தோடு ஆண்டவர் வந்திருக்கிறார். இனி காலம் செல்லாது. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வாயை திறந்து அக்கௌண்டை கிளியர் பண்ண வேண்டிய காலம். பரிசுத்த கரங்களை உயர்த்தி அக்கௌண்டை கிளியர் பண்ண, முழங்காலை முடக்கி அக்கௌண்டை கிளியர் பண்ண. அழுவியோ, கண்ணீர் வடிப்பியோ, மண்ணவாரி தலையில போடுவியோ, சட்டியை கிழிப்பியோ, தலையை செவுத்தில் அடிப்பியோ, அது எனக்கு தெரியாது. நியாயாதிபதி வாசல் படிக்கு வந்துட்டார். பாவ அக்கௌண்டை கிளியர் பண்ணு. புருஷனே, உன் அக்கௌண்டை கிளியர் பண்ணு. மனைவியே, உன் அக்கௌண்டை கிளியர் பண்ணு. டேய் தம்பி, தங்கச்சி, அம்மாவுக்கு தெரியாத, அப்பாவுக்கு தெரியாத திருட்டு பாவ அக்கௌண்ட, துணிகர அக்கௌண்ட இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் நீ கிளியர் பண்ணு. காரணம், நியாயாதிபதி உன் வீட்டு வாசலுக்கு வந்து விட்டான். கையை உயர்த்தி நல்லையா சொல்லுங்க. இன்றைக்கு ராத்திரி 12 மணிக்கு மரணதூதன் உன் வீட்டு கதவை தட்டுனா நீ எங்க போவ? அல்லேலூயா. மரணம் எப்ப வரும் என்று நமக்கு தெரியாது. அல்லேலூயா. மரணத்தை எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது. மரணத்தை பார்த்து, பிரதர், ஹலோ பிரதர், மரணம் ப்ளீஸ், நான் இன்னும் கல்யாணம் கட்டல, நான் கல்யாணம் கட்டி குழந்தை காட்சி பார்த்ததுக்கு அப்புறம் வாரியான்னு சொன்னா கேட்குமா? வந்துருச்சு வீட்டுக்கு. அல்லேலூயா. உனக்கு முன்ன வந்து நிக்குது. ஹலோ வாங்க போலாமா? இல்லைங்க, நான் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வரட்டுமா? விடாது. கேட்குமா? சொல்லுங்க, கேட்குமா? கேட்காது. மரணம் கூப்பிடுது, அம்மா ரெடியா? ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ண, கலியா என் பொண்ணை கட்டி கொடுத்து பேரம் பேத்தி பார்த்ததுக்கு அப்புறம் வரட்டேன். கேட்குமா? சொல்லு, கேட்குமா? கேட்காது. ஹலோ போலாமா? போலாமா? ஐயோ கொஞ்சம் பொறு, இப்பதான் லாஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதியிருக்கேன், அதை முடிச்சு ஒரு கொஞ்சம் சம்பாதிச்சு கடன் எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் வாரேன். ஆமென். மரணத்தை மாத்திரம் யாராலையும் தடுக்க முடியாது, ஆண்டவர் இயேசுவை தவிர. அல்லேலூயா. ராத்திரி 12 மணிக்கு, அதிகாலை 3 மணிக்கு மரணதூதன் வந்து உன் வீட்டு கதவை தட்டுனா எங்க போவ? அல்லேலூயா. பைக்கில் போகும்போது, கார்ல போகும்போது, பிளைட்ல போகும்போது மரண தூதன் உன் வீட்டு கதவை தட்டுனா எங்க போக? எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், இப்ப மரண தூதன் என் கதவை தட்டி என்னை கூப்பிட்டான், நான் சந்தோஷமாய் என் அப்பாவின் வீட்டுக்கு செல்ல அதற்கேற்ற பரிசுத்தம் இருக்குன்னு எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மரணத்தை பார்த்தாச்சு, மரித்தாச்சு. நரகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான் நரகத்தில் படுத்துக்கிட்டு நரகத்தில் போய் அழுகிறான். நரகத்தில் செபித்தால் பதில் வராது, நரகத்தில் ஆத்துமபாரம் பட்டால் பதில் வராது.
நரகத்தில் அழுதால் அந்த கண்ணீர் துடைக்கப்படாது. நீ செபிக்க வேண்டிய இடம் இங்க, நீ அழ வேண்டிய இடம் இங்க, நீ கழுவப்பட வேண்டிய இடம் இங்க, நீ சுத்திகரிக்கப்பட வேண்டிய இடம் இங்க. செத்ததுக்கு அப்புறம் நரகத்தில் போயிட்டு ஆமென் ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே அங்க போய் பார்க்கறான் உடம்ப. ஆண்டவரே என் உடம்ப எங்க வீட்டுக்கு முன்னால வச்சிருக்காங்க. ஆண்டவரே ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க, மறுபடியும் இந்த உடலை தந்தா அந்த உடலுக்குள்ள உள்ள இறகு. அதுக்கப்புறம் நான் சபைக்கு போய், அதுக்கப்புறம் பாஸ்டர் சொன்னதை கேட்டு, அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் கழுவப்பட்டு, அதுக்கப்புறம் பரிசுத்தமாகி நான் பரலோகம் வாரேன்னு சொன்னா கேட்பாரா? என்ன ஆமாவா இல்லையா? அங்க போய் நரகத்தில் போய் அந்த உடம்பை எனக்கு தாங்க கேட்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே, இதோ வச்சிட்டானுங்க ஆண்டவரே, கொண்டாந்து வீட்டில் வச்சிட்டானுங்க ஆண்டவரே, ஆண்டவரே அந்த உடம்பை தாங்க ஆண்டவரே, கத்துறா கத்துறா தாங்க ப்ளீஸ் தாங்க ஆண்டவரே. நோ, தரமாட்டேன். அல்லேலூயா. அடுத்து சொல்றான் ஆண்டவரே ஆண்டவரே என் கண்ணுக்கு தெரியுது ஆண்டவரே, என் சொந்தக்காரெல்லாம் வந்துட்டான் ஆண்டவரே, பெட்டியெல்லாம் கொண்டாந்துட்டான், பாடையெல்லாம் கட்டிட்டான், சொந்தக்காரெல்லாம் வந்துட்டான் ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே அந்த உடம்பை எனக்கு தாங்க. தருவாரா? இதுதான் இப்பதான் உனக்கு சந்தர்ப்பம். மனம் திரும்ப இப்பதான் வாய்ப்பு, ரட்சிக்கப்பட இப்பதான் வாய்ப்பு, ஞானஸ்நானம் எடுக்க இப்பதான் வாய்ப்பு, உன்னை சுத்திகரிக்க இப்பதான் வாய்ப்பு, பரலோகத்துக்கு ஆயத்தமாக இப்பதான் செத்ததுக்கு அப்புறம் வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே எங்க சபை விசுவாசி எல்லாம் வந்துட்டாங்க, கடைசி பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? பரலோகமே. ஆண்டவரே மரண பாட்டு, சாவு பாட்டு பாடுறாங்க. ஆண்டவரே 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 தாங்க தாங்க. தருவாரா உடம்ப? தரமாட்டார். பார்க்குறோம். ஆண்டவரே கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. ஆண்டவரே உங்க பாஸ்டர் என்ன கார் வச்சிருக்கிறாரு? ஆண்டவரே ஒரு கார் ஒன்று வருது ஆண்டவரே எங்க வீட்டுக்கு. இதுவரைக்கும் யாரோ வந்தாங்க, எனக்கு கவலை இல்லை. இப்ப எங்க பாஸ்டர் வர்றாரு ஆண்டவரே. ஆண்டவரே பாஸ்டர் வந்துட்டா அடுத்து எனக்கு என்ன? அட்ரா டமுக்கு வச்சு அமுக்கு, நமக்கு வச்சு ஆண்டவரே பாஸ்டர் வந்துட்டா அடுத்து எனக்கு அடக்கம் காண்பாம். ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே, பாஸ்டர் இப்போ ஒன்று கெட்டு போகல ஆண்டவரே, ஒரே ஒரு ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு பதில் தாங்க. எங்க பாஸ்டர் அப்படியே ஜென்டில்மேன் மாதிரி என் பணத்துக்கு பக்கத்தில் அவர் வந்து நின்று அவர் கையை உயர்த்தும் போது என்னை எழுப்பிடுங்க ஆண்டவரே. அதுக்கப்புறம் நான் பாஸ்டர் சொல்றதை கேட்கிறேன் ஆண்டவரே. அதுக்கப்புறம் நான் சபைக்கு போய் பரலோகம் வார ஆண்டவர் கேட்பாரா? ஆமாவா இல்லையா? ஏதோ சீரியலை பார்க்குற மாதிரி பேன்னு பார்த்துக்கிட்டேன். அல்லேலூயா. தரமாட்டார். ரைட், முடிந்தது. இப்ப தூக்கியாச்சு, பாட சுடுகாட்டுக்கு போகுது. அடுத்த ஜெபம் பண்றான். ஆண்டவரே இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல. நாயம் ஒரு விதவையின் மகன் சுடுகாட்டுக்கு கொண்டு போகும்போது அப்படியே ஊர் வாசல்ல வந்து அப்படியே ஸ்டைலா நின்று அப்படி கிட்ட போய் மனது உருகி ஆமை ஸ்தோத்திரம் பாடைய தொட்டிங்கல்ல, அந்த மாதிரி உங்க தூதனை அனுப்பி நான் கல்லறைக்கு போகும்போதே என்னை தொட்டு பெட்டியிலிருந்து என்ன வெளியே கொண்டாங்க ஆண்டவரே. அதுக்கப்புறம் என்ன ஞானஸ்நானம் எடுத்து பரலோகத்துக்கு வார ஆண்டவரே. ஜெபத்துக்கு பதில் வருமா? வராது. கொண்டு போய் குழியில வச்சாச்சு, மண்ணை போட்டாச்சு, மண்ணை தூத்து குழிய மூடியாச்சு. கடைசி ஜெபம் பண்றான். ஆண்டவரே இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல. 4 நாளைக்கு அப்புறம் கல்லறையை திறந்து நாரி போன லாசருவை வெளியே கொண்டாந்த மாதிரி ஆண்டவரே இந்த 4 நாள் ஆயிடுச்சு, என்ன வெளியே கொண்டாந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 9 மணி ஆராதனைனா நான் 8:30 போயிருவேன் சபைக்கு. இரவு ஜெபம் நான் தான் ஃபெஸ்ட், ஊழியம் நான் தான் ஃபெஸ்ட், பைபிள் ஸ்டடி நான் தான் ஃபெஸ்ட், கன்வென்ஷன் நான் தான் பெஸ்ட், உழைக்கிறதுல 10ல் 1 நான் தான் பெஸ்ட். எங்க போய் உட்காந்துக்கிட்டு கூத்தடிக்கிறான்? அந்த ஜெபத்துக்கு பதில் வருமா? வருமா? உன் ஜெபத்துக்கு பதில் வருகிற இடம் இங்கேதான். உன் கண்ணீருக்கு பதில் வருகிற இடம் இங்கேதான். இந்த உடலில் இருக்கும் போதுதான் நீ மனம் திரும்ப முடியும். இந்த உடலில் இருக்கும் போதுதான் நீ ரட்சிக்கப்பட முடியும். இந்த உடலில் இருக்கும் போதுதான் நீ பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்க முடியும்.
இந்த உடலை விட்டு நீ வெளியே போய்விட்டால் உனக்கு மனம் திரும்புதல் இல்லை, உனக்கு ரட்சிப்பு இல்லை, உனக்கு பாவ மன்னிப்பு இல்லை, உனக்கு கழுவுதல் இல்லை, உனக்கு பரிசுத்தம் இல்லை, நரகம் தப்பாது. கையை உயர்த்தி சத்த முறையிலேயே சொல்லுவோம். அவர் வரும்போது துரத்த வேண்டியதை எல்லாம் துரத்துவார். அவர் நமக்குள் வரும்போது கவிழ்க்க வேண்டியதை கவிழ்ப்பார். அவர் நமக்குள் வரும்போது வெளியே கொண்டு போக வேண்டியதை வெளியே கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உண்மைக்கும் உங்களுக்குள்ள வந்திருப்பார்னா சுத்திகரிப்பு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவார். உண்மைக்கும் இயேசு உனக்குள்ள இருந்தா கஞ்சா வெளியே போகும், ஆன்ஸ் வெளியே போகும், போயில வெளியே போகும், சாராயம் வெளியே போகும், ஆமென், பாலியல் பாவம் வெளியே போகும், இன்டர்நெட் மோகம் வெளியே போகும், இச்சை வெளியே போகும், கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் செய்கிற எண்ணம் வெளியே போகும், கட்டின புருஷனுக்கு துரோகம் செய்கிற அருவருப்பு எண்ணம் வெளியே போகும், பெத்து வளர்த்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத தன்மை இயேசு உள்ள வந்தா, சொல்றேன், இயேசு உள்ள வந்தா திருட்டு சினிமா வெளியே போகும், திருட்டு சீரியல் வெளியே போகும். சோத்திரம், சோத்திரம். பெந்தகோஸ்தே விசுவாசி வீட்டில் டிவி இருக்கவே கூடாது. என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் அதேபடி டிவி இருக்கக்கூடாது. ஆமா, இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், கடைசி காலம் இருக்கக்கூடாது. இல்லையே, அல்ல, நல்லது எத்தனை நல்லது இருக்கு தெரியுமா? நாங்க நல்லதை மட்டும் எடுக்கிறோம், நாங்க கெட்டதை விடுறோம். அந்த ஆளை பார்த்து கேட்டேன், இங்க வா, இங்க என்ன சொன்ன? டிவியில நல்லது இருக்கா? ரைட், வா, டிவி ஆன் பண்ணு, ஆன் பண்ணு. என்ன நல்லது இருக்கு? நாட்டு நடப்பு, அது இங்க இருக்கு. அவன் பூகம்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவான், இவர் வரமுன்னுக்கே சொல்லிட்டாரு. அவன் யுத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவான், இவர் வரமுன்னுக்கே சொல்லிட்டாரு. அவன் பஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவான், இவர் வரமுன்னுக்கே சொல்லிட்டாரு. செய்தி செய்தி எங்களுக்கு நல்லதை தருது. ரைட், செய்தியில உனக்கு நல்லது இருக்கா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால டிவியில நல்லது இருந்தது, இப்ப செய்தியில நல்லது இருக்குன்னு சொன்னா போடு 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 பிரதர், இங்க கவரிங்க, டிவியை போடு. ரைட், புதிய தலைமுறை தலைப்புச் செய்திகள் வாசிப்பவர் சுரேஷ் பாஸ்கர். வந்தான் ஒருத்தன் உட்கார்ந்தான் பரட்ட தலையோட. அல்லேலூயா. ரைட், பாஸ்டர் செய்தி என்னத்தை பிரிக்குதுன்னு தெரியல. திருட்டு செய்திகள். அல்லேலூயா. நீங்கள் சினிமா பார்க்கிற விசுவாசியா இருந்தா, விசுவாசி வீட்டு டிவியில சினிமா ஓடுமானால் இயேசுவின் நாமத்தில் உன் வீட்டு டிவியில இடி விழுவதாக. விசுவாசி வீட்டு டிவியில சீரியல் ஓடுமா இருந்தா, உன் டிவி இடிக்கு தப்புனா நாளைக்கு இரவு உன் வீட்டு டிவிக்கு வருகிற 240 வோல்டேஜ் 540 வந்து பிக்சர் டீப் எல்லாம் வெடிச்சு செதறுவதாக.
தேவன் வெறுக்கிறதை நீ வெறுத்தால் நீ பெந்தகோஸ்தே விசுவாசி. தேவன் எதை வெறுத்தார் அதை நான் வெறுக்கணும். தேவன் எதை வேணான்னு சொல்றார் அதை நான் வேணான்னு சொல்லணும். தேவன் எதை விளக்கினாரோ அதை நாம் விளக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனங்கள் அந்நிய ஜனத்தோடு கலவாமல் அவர்கள் தனித்து வாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. கலப்படம் உள்ள வாழ்க்கை நமக்கு தேவையில்ல. சொந்தம் உற்றும், பந்தம் உற்றும், உறவு உற்றும், சொத்து உற்றும், நண்பன் உற்றுவானா கடைசியில இயேசு ஒன்ன உற்றுவார். சொந்த தேவல, பந்தம் தேவல, ரத்தம் தேவல, நண்பன் தேவல. நான் பிரசங்கம் பண்ணல, எல்லாரும் தேவை. ஆனா ஒரு லிமிட். கல்யாணத்துக்கு போற பெந்தகோஸ்தே விசுவாசி, அங்க உனக்கு ஒரு லிமிட் இருக்கு. சாவு வீட்டுக்கு போற விசுவாசிக்கு ஒரு லிமிட் இருக்கு. பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போற விசுவாசிக்கு ஒரு லிமிட் இருக்கு. காலேஜுக்கு போற பிள்ளைக்கு ஒரு லிமிட் இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைக்கு ஒரு லிமிட் இருக்கு. என் ஜனம் ஆமை தனித்து வாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. ஏன்? நம்முடைய பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அன்மை குணத்தில் அவரை போல, சுபாவத்தில் அவரை போல, பரிசுத்தத்தில் அவரை போல எப்ப மாறுகிறாயோ என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். அல்லேலூயா. ஆனபடியினால் அன்பு கர்த்தருடைய பிள்ளையை இயேசு உள்ள வருவார்னா வெளியே வீச வேண்டியதை எல்லாம் வெளியே வீசுவார். உங்களுக்குள்ள இயேசு வந்திருக்கிறாரா? இயேசு வந்திருந்தா வெளியே எடுத்து வீசணும். என்னுடைய தகப்பனார் ஒரு நல்ல காரியம் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பதான் தலையெல்லாம் மேல வருது, கொக்கு மாறி வருது. ஓ, நேத்து விட்டதை தொடங்க போறான்டா அப்படி. அல்லேலூயா. அந்த மேடையில கொண்டு போய் நமசிவாயத்தை வச்சாச்சு. அல்லேலூயா. போதகர் சொல்றார், நமசிவாயத்தின் கட்டை அவுத்து விடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நாங்க கட்டை அவுக்குறோம். அம்மா சொன்னா, அம்மா சொல்லிட்டு இன்னைக்கு 5:30 மணிக்கு பரலோகம் போயிட்டா. ஆமென். எங்க அம்மா என்ன சொன்னா தெரியுமா? டேய், கிறிஸ்தவ கூட்டத்துக்கு அப்பாவை கொண்டு போ, இயேசு வேணாம், சுகந்தான் வேணும்னு எங்க அம்மா சொன்னா. அல்லேலூயா. கட்டை அவுக்க போறோம். அற்புதத்தை எதிர்பார்த்து, விடுதலையை எதிர்பார்த்து கட்ட நாங்க அவுக்கல. வேடிக்கைய பாருங்கடா, பைத்தியம், வேடிக்கைய பாருங்கடான்னு கட்ட அவுத்தோம். நான் சொல்றேன், இயேசு உள்ள வருவார்னா அடிக்க வேண்டியதை அடிப்பார், நொறுக்க வேண்டியதை நொறுக்குவார், வெளியே கொண்டாட வேண்டியதை வெளியே கொண்டாடுவார், வெளியே எடுப்பார், வேரோட எடுப்பார், அறுத்தெடுப்பார். உள்ள கட்டுகளவு பாவத்தை கூட, கசப்ப கூட உள்ள அப்பா வந்துட்டார்னா, ஆமாம், சின்ன பாவம் கூட உள்ள இருக்காது, வெளியே ஒட்டச்செடுப்பார். வந்துட்டார் இயேசு மேடைக்கு. இயேசு ஜீவிக்கிறார். பாஸ்டர் ராஜேந்திரன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடத்தின கன்வென்ஷன் கூட்டத்தில் இயேசு வந்துட்டார். அதை எங்க கண்ணால பார்க்கிறோம். இயேசு வந்தா என்ன செய்வார்? வெளியே எடுப்பார். அல்லேலூயா. தர்மகத்தாவை, நமசிவாயத்தை, ரிக்வேதத்தை, சாமவேதத்தை, அதர்வனத்தை, யசுர் வேதத்தை படித்த நமசிவாயத்தை இயேசு வந்துட்டார். இப்ப அவருக்காக வெளியே எடுக்க போறார். நியாயாதிபதி வந்துட்டார். விசுவாசிக்கிறீங்களா? கட்ட அவுத்தோம். கட்ட அவுத்த போது அங்க நிக்கிறார் மேடையில் அப்பா, இங்க நிக்கிறார் பாஸ்டர் ராஜேந்திரன். நம்ம ஒரு ஊழியக்காரன் மாதிரி தலையில கையை பிடிச்சி, தலையில கையை வச்சு பிடிச்சி தள்ளி மண்டை உடைய விழுத்தல, கிட்ட கூட போகல. அங்க நிக்கிறார் நமசிவாயம். இதெல்லாம் பம்மாத்து. உன் பெருமையும் வெட்டி பந்தாவும் தூக்கி குப்பையில போட்டு உன்னை கழுவி ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாகி கர்த்தருக்காக தேவ ராஜ்யத்தை கட்டி நீ பரலோகம் போயிருவ. அங்க நிக்கிறார் நமசிவாயம், இங்க இருக்கிறார் பரிசுத்தவான். கையை நீட்டி ஒரே ஒரு வார்த்தை தான், இயேசு ஜீவிக்கிறார். எங்க நீங்க கையை நீட்டி சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். இந்த வார்த்தையை சொன்னபோது நின்று கொண்டிருந்த நமசிவாயம் மேடையில இருந்து அந்த டபுள் ஸ்டேஜ் மேல வொர்ஷிப் டீம், கீழே 200 பாஸ்டர், மைதானத்தில் லட்சக்கணக்கான மக்கள். ஆமென். மேடையில் நின்று கொண்டிருந்த நமசிவாயத்தின் அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைத்தார். தூக்கி ஒரே அடி தரையில். கையை வை தலை சொல்லுங்க. இப்ப நாங்க என்னத்துக்காக போனோம்? பைபிள் பிடிக்காது, இந்த பாஸ்டர்ஸ் பிடிக்காது, இந்த வெள்ளை ட்ரெஸ் பிடிக்காது, ஆமென், மீசி எடுத்தவங்களை பிடிக்காது, ஆமென், இந்த பெந்தகோஸ்தை பிடிக்காது, ஆமென், இவங்களை சுத்தமா பிடிக்காது. நாங்க சுகத்துக்காக தானே போனோம். ஆனா எங்க அப்பாவின் அஸ்திபாரம் அசைந்ததை பார்த்தபோது எங்களுடைய இருதயம் உடைய ஆரம்பித்தது. இயேசு அங்க வந்துட்டார். கையை வைத்து நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நாங்க பார்க்கிறோம், டேய், இந்த பைத்தியத்தை குணமாக்க எத்தனை இடத்துக்கு கொண்டு போனோம். எங்க எல்லாம் அசையாத அஸ்திபாரம், இந்த இடத்துல இந்த அஸ்திபாரம் அசைந்தது உண்மையானால் இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு, இங்க ஏதோ ஒரு வல்லமை இருக்கு. இயேசுவின் நாமத்தினால் பாஸ்டர் உங்க நிமித்தமாய், உங்க ஊழியத்தின் நிமித்தமாய், இந்த சபையின் நிமித்தமாய் கர்த்தர் சில அஸ்திவாரங்களை கர்த்தர் அதிர பண்ணுவார், அதிர பண்ணுவார், அதிர பண்ணுவார். பல வருஷமா அசையாத அஸ்திவாரம், உடையாத அஸ்திவாரம், அவன் போட்ட அஸ்திவாரம் உடையும், அது நொறுங்கும். சபைக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, இந்த பகுதி எழுப்புதலுக்கு விரோதமா நாங்க பார்க்கிறோம். என்னடா, உருவத்தை காணோம், சொருவத்தை காணோம், ஆனா அஸ்திபாரம் அசைந்தது. ஒரு வசனம் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். வாசிங்களே, உபாகமம் நினைக்கிறேன், உபாகமம் 4ஆம் அதிகாரத்துல 12 தெரியல, வாசிங்க 12 வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 12 வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னமா? அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். வார்த்தையின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி, அந்த சத்தத்தை கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணோம். இங்க பாருங்க, ஒரு ரூபத்தையும் காணோம். இஸ்ரவேல் மக்களுடைய வனாந்தர பயணம் 40வது வருஷத்தின் முடிவில் இஸ்ரவேல் மக்களை பார்த்து மோசே சொல்லுகிறார், ஆமென், சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தது உருவம் அல்ல, சொருவம் அல்ல, கர்த்தருடைய சத்தம். எதிரிகளை அழித்தது உருவம் அல்ல, சொருவம் அல்ல, கர்த்தருடைய சத்தம். வனாந்தரத்திலே மன்னாவை கொடுத்தது உருவம் அல்ல, சொருவம் அல்ல, சொல்லு, கர்த்தருடைய சத்தம். உனக்கு தாகத்தை தீர்த்தது உருவம் அல்ல, சொருவம் அல்ல, கர்த்தருடைய சத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வஸ்திரத்தை பாமை ஸ்தோத்திரம் பழசாகாமல், பாதரட்சையை தேயாமல் காத்தது உருவம் அல்ல, சொருவம் அல்ல, கர்த்தருடைய சத்தம். உனக்கு இறைச்சி கேட்ட, உனக்கு இறைச்சியை கொண்டாந்தது உருவம் அல்ல, சொருவம் அல்ல, கர்த்தருடைய சத்தம். வாக்குத்தத்த தேசத்தை உனக்கு தரப்போறது உருவம் அல்ல, சொருவம் அல்ல, கர்த்தருடைய சத்தம். நமசிவாயத்தின் பைத்தியம் குணமாக. என்னடா, உருவத்துக்கு முன்னால கொண்டு போனோம், அஸ்திவாரம் அசையல. சொருவத்துக்கு முன்னால கொண்டு போனோம், அஸ்திவாரம் அசையல. எத்தனை கிலோ பண்டிகை வெட்டி ஊத்துனா ரத்தத்தை மந்திரவாதி? 28 கிலோ பண்டிகை வெட்டி அமாவாசை ராத்திரி நிர்வாணமா சுடுகாட்டில் உட்கார வச்சு 28 கிலோ பண்டிகை வெட்டி அந்த ரத்தத்தை நமசிவாயம் தலையில ஊத்தி பைத்தியத்தை குணமாக்க சவால் விட்டான். சொடக்க போட்டு 28 கிலோ ரத்தத்தை பண்டிகை வெட்டி ரத்தத்தை தலையில ஊத்தணும். அப்ப அந்த நமசிவாயத்தின் அஸ்திவாரம் அசையல. மந்திரம் கயிறு தாயத்தின்னு சொல்லி உடம்பு முழுக்க கட்டணும், அப்ப அஸ்திவாரம் அசையல. ஆனா இந்த இடத்துல உருவத்தை காணோம். என்னத்தை காணோம்?
உருவத்தை காணோம். ஒரு 10க்கு 20 ஒரு பேனர் தான் இருக்கு. ஆமென் ஸ்தோத்திரம். சொருவத்தை காணோம். ஆமென் ஸ்பீக்கர் இருக்கு, ஃபேன் இருக்கு, சேர் இருக்கு, பாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆமென் ஸ்தோத்திரம். கீபோர்டு இருக்கு. ஆமென் 200 போதகர் உட்கார்ந்து இருக்காங்க. மனுஷன் தான் இங்க இருக்கான். இங்க உருவத்தை காணோம், சொருவத்தை காணோம். ஆமென் ஸ்தோத்திரம். எந்த விக்கிரகத்தை காணோம். ஆனால் இந்த இடத்துல நமசிவாயத்தினுடைய யாராலையும் உருவத்தால, சொருவத்தால, தாயத்தால, மந்திரத்தால, தகுடால, விக்கிரகத்தால அசைக்க முடியாத அஸ்திபாரத்தை இந்த இடத்திலே கர்த்தர் அசைத்திருக்கிறார் என்று சொன்னா இங்க ஏதோ ஒரு வல்லமை இருக்கு, இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவர்தான் ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார். கையை வச்சாலே அதாங்க நான் சொல்றேன். இயேசு உள்ள வந்துட்டார்னா தூக்கி வீச வேண்டியதை தூக்கி வீசுவார். நமசிவாயத்தை தூக்கி ஒரே அடி கீழே. அல்லேலூயா. அஸ்திபாரம் அதிர்ந்தது. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க குடும்பத்திற்கும் வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் பிசினஸுக்கு விரோதமாய் எத்தனை மனிதர்கள் அஸ்திபாரத்தை போட்டாலும் நீ வாழக்கூடாது, நீ மேல வரக்கூடாது, நீ முன்னேறக்கூடாது, உன் வாழ்க்கை கட்டப்படக்கூடாது, உன் பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எத்தனை அஸ்திவாரத்தை அந்நிய வல்லமைகள், அந்நிய ஆவிகள் உனக்கு எதிராக எத்தனை அஸ்திவாரத்தை போட்டாலும் இன்றைக்கு ராத்திரி நியாயாதிபதி உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கிற நியாயாதிபதி அந்த அஸ்திவாரத்தை கர்த்தர் அதிர பண்ணுவார். கைதொட்டி துதி. அதிரோ, மந்திரம் அதிரோ, சூனிய அதிரோ, செய்வன அதிரோ, வலுசற்பு அதிரோ, பாகால் வல்லமை அதிரோ. கையை தொட்டி துடி. கடன் பாரத்தின் அஸ்திபாரம், வியாதியின் அஸ்திபாரம், மரணத்தின் அஸ்திபாரம், பாவத்தின் அஸ்திபாரம், அருவருப்பின் அஸ்திபாரம், மனம் திரும்ப முடியாதவனுக்கு இருதயத்தை கடினப்படுத்துகிற அஸ்திபாரம் இப்ப 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 துதி துதி. ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. அநேக வருஷமா பாஸ்டர்ஸ் உங்க சபைகள்ல, உங்க ஊழியத்துல எழுப்புதலுக்கு விரோதமா அநேக வருஷமா அவன் ஒரு அஸ்திவாரத்தை ஆமென் போட்டு வச்சிருக்கிறான். அது ஊரா, அது சாதியா, அது சனமா, அது தேசத்தின் தலைவர்களா, இல்ல அதிகாரத்தில் உள்ளவர்களா, இயேசுவின் நாமத்தினால் அந்த அஸ்திவாரங்கள் உடையும். குமரி மாவட்டத்தில் எத்தனையோ அதிகாரிகள் சபையை பூட்டி வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் அஸ்திவாரத்தை உடைய பண்ணி ஐயா நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், குமரி மாவட்டத்தில் பூட்டப்பட்ட சபைகளை கர்த்தர் திறக்க போறார். எத்தனையோ சபைகளுக்கு அனுமதி கிடைக்கல. அஸ்திவாரம் உடையுது. தாராளமா சபை கட்ட அனுமதியை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஏனென்றால் நியாயாதிபதி வந்துட்டார், நியாயம் செய்ய வந்துட்டார். அவர் சபைக்காக, அவர் உங்களுக்காக, உங்க ஊழியத்துக்காக அவர் நியாயம் செய்வார், நியாயம் செய்வார். அடைக்கப்பட்ட சபைகள் திறக்கப்பட போகுது. அனுமதி கொடுக்கப்பட போகுது. அனுமதி கொடுக்கப்பட கூப்பிட்டு கொடுப்பாங்க, கூப்பிட்டு கொடுப்பாங்க. நீ கைய கட்ட தேவல, நீ தலகுனிய தேவல, நீ வெக்கப்பட தேவல, நீ லஞ்சம் கொடுக்க தேவல. இதோ சபைகளுக்கு விரோதமாய் போடப்பட்ட அஸ்திபாரம் அதிருது, அதிருது, அதிரும். அல்லேலூயா. இயேசு யாழ்ப்பாண மாவட்டம் இயேசு ஜீவிக்கிறார். 4 நாள் கன்வென்ஷன் கூட்டம். அங்க மட்டும் இயேசு வரல, இங்கேயும் வந்துட்டார். இந்த இடத்துல அவர் நிற்கிறார். உன் கண்ணுக்கு புலப்படாத ஒருத்தர் வெண்ணங்கி தரித்தவராய் உன் சேருக்கு பக்கத்தில் நடந்துட்டு இருக்கிறார். யாருக்குள்ள வரலான்னு அவருடைய வாட்ச் பண்றார். அவன் யாருக்குள்ள வரலான்னு பார்க்கிறாரு. பரிசுத்தத்தின் அளவை பார்க்கிறாரு, உத்தமத்தின் அளவை பார்க்கிறாரு, விசுவாசத்தினுடைய அளவை பார்க்கிறாரு. அந்த அளவை பார்க்கிறாரு. உன் பக்கத்தில் உலாவிக்கிட்டே இருக்கிறாரு. உள்ள இறங்க போறாரு. உன் மனசுல இருந்து நிறைய காரியத்தை தூக்கி வீச போறாரு. உன் வீட்டில் இருந்து நிறைய காரியத்தை தூக்கி வெளியே வீச போறாரு. உன்னால சில பாவத்தை விட முடியல, ஆனா நீ விட முயற்சிக்கிற, அது வெளியே போகல. அப்பா உள்ள வந்துட்டாரு. இன்னைக்கு இரவுல இருந்து அது வெளியே போகுது.
தம்பி, வாலிப தம்பி, டேய், உன்னோட கர்த்தர் பேசார்ப்பா. நீ ஒரு தேவனுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு வல்லமையாய் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஊழியக்காரன். நீ தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டியவன். ஏதோ ஒரு வல்லமை உன் இருதயத்தை எழும்ப முடியல, ஆண்டவருக்காக வாழ முடியல, ஆண்டவருக்காக ஓட விருப்பருக்கான முடியல. ஏதோ ஒரு வல்லமை உன் இருதயத்தை அப்படியே உன்னை அழுத்தி வைக்குது. இன்றைக்கு இரவு உன் படுக்கையில கர்த்தருடைய வல்லமை இறங்க போகுது. இது இத்தனை வருஷமா அவருடைய வேலையை செய்ய முடியாதபடி உன்னை அடிச்சு அமைக்கச்சோ, அதை கர்த்தர் வெளியே அனுப்ப போறாரு. நாளை 1ஆம் தேதி உனக்கு பிறக்க போகுது. ஒரு புதிய காலம் உனக்கு தோண்ட போகுது. நாளையிலிருந்து ஒரு புதிய அதிசயமான காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு வந்துட்டார், அஸ்திபாரம் அதிர்ந்தது. அடுத்து நமசிவாயம். மன்னிக்கணும், இன்னைக்கு நான் வருகையை பற்றி ஒரு நல்ல ஆழமான செய்தியை கொண்டு வந்தேன். எனக்கு நேரம் முடியுது. வருகை தாமதித்தால் கர்த்தர் எனக்கு ஆயுசை கூட்டி தந்தால் நாம் மறுபடி சந்திக்கலாம். அஸ்திபாரம் அதிர்ந்தது. நமசிவாயம் கீழே கிடக்கிறார். அந்த போதகர் மேடையில் நின்னார். பிசாசு அலறுது, அலக்களிக்கப்படுது நமசிவாயத்தினுடைய உடல். அடுத்த ஜெபம், வயிற்றுல கை வைக்கல, வயிற்று ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. வயிற்றுக்கு நேர கையை நீட்டேன். 2வது வார்த்தை, இயேசு ஜீவிக்கிறார். அழதான் சொன்ன உடனே எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக கோயில் பிரசாதத்தில் செய்து கொடுக்கப்பட்ட மந்திரம் மருந்து பல வருஷம் நமசிவாயத்தினுடைய அடி வயிற்றில கடந்தது. இயேசு ஜீவிக்கிறார் என்று சொன்னபோது அந்த அடி வயிற்றுல, சுவாச குழாயில, லங்ஸுக்குள்ள, உணவு இறை பைக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கி அந்த மந்திரத்தை, அந்த மருந்த, அந்த சாக்கடைய கர்த்தர் வேறு அறுத்தார். அதாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அவர் உனக்குள்ள உள்ள வந்து எண்டர் ஆயிட்டார். உள்ள வந்துட்டாருன்னா பிடுங்க வேண்டியதை பிடுங்குவார், அசைக்க வேண்டியதை அசைப்பார். இன்னைக்கு நிறைய வீட்டை கர்த்தர் சுத்தம் பண்ண போறாரு. நிறைய பேருடைய இருதயத்தை சுத்தம் பண்ண போறாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் சுத்தம் பண்ண போறாரு. ஏன் சுத்தம் பண்ண போறாருன்னா பரிசுத்தர் வரப்போகிறார். வேறறுத்தார். வேர் அறுக்கப்பட்ட உடனேயே இரத்தத்தோடும் சளியோடும் உணவோடும் உமிழ் நீரோடு நமசிவாயம் வாந்தி எடுத்தார். வாந்தி எடுத்தா 50 காசு அளவுக்கு கருப்பு கலர்ல 50 வயசு அளவுக்கு தலைமுடி முளைச்சி செய்வன மருந்து வெளியே வந்து பொத்துன்னு விழுந்தது. ஊழியக்காரன் கீழே இறங்கினார். அந்த மருந்த கையில் எடுத்தார். அந்த கட்டிய கண்ணாடி கிளாஸ்ல போட்டு தண்ணியை ஊற்றி மைதானத்தில் இன்னைக்கும் எங்க காதுல கேட்குது. உரத்த சத்தமா சொன்னார், இயேசு ஜீவிக்கிறார். கையை உயர்த்தி சொல்ல மாட்டீங்களா? சத்தமா இயேசு ஜீவிக்கிறார். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி தரேன். உன்னுடைய போராட்டத்துக்கு நேர கையை நீட்டி சொல்லி இயேசு ஜீவிக்கிறார். உன்னுடைய வீட்டுக்கு நேர கையை நீட்டி சொல்லி இயேசு ஜீவிக்கிறார். உன்னுடைய வியாதிக்கு நேர கையை நீட்டி சொல்லி இயேசு ஜீவிக்கிறார். உன்னை எதிர்த்து வருகிற மனுஷனுக்கு நேர கையை நீட்டி இயேசு ஜீவிக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? இயேசு இல்லாத, இயேசு அறியாத 136 கிராமத்தில் ஊழியம் செய்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய உயிருக்கு விலை பேசப்பட்டு பாண்டிச்சேரியில பெரிய ரவுடி வெட்டுக்கத்தி வீச்சருவாலோட 2013 ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு டிஷர்ட் ஒரு டவுசரோட சென்னை டு பாண்டிச்சேரி ரோட்டில் ராத்திரி 12:30 மணிக்கு வெட்டுக்கத்தி வீச்சருவாலோட 18 பேர் ஓட ஓட வெட்ட வரட்டு நம்ம உயிரோட இல்லை, நான் உயிரோட இருக்கிறேன். அவர் உள்ள வருவார். நான் நொறுக்க வேண்டியவனை எல்லாம் நொறுக்குவார். 2015 சபையும் வீடும் RSS கூட்டம் அடிச்சு நொறுக்கி தரமாட்டான். சும்மா வந்து
வெட்டி வேக்காடு மாதிரி கத்தல வசனத்தை அனுபவிச்சு பேசிட்டு இருக்கேன், ரசிச்சு பேசிட்டு இருக்கேன், ருசிச்சு பேசிட்டு இருக்கேன். சொல்லுவாங்க பாஸ்டர் பவுல் டென்ஷன் ஆவார். பாஸ்டர் பவுல், ஆமா நான் டென்ஷன் ஆவேன், நான் கோபப்படுவேன். ஏன்னா நான் கடந்து வந்த பாதைகள் கிறிஸ்து இயேசுவின் அச்சி அடையாளத்தை இந்த உடல்ல அங்க அவயத்துல சுமந்து பிரசங்கம் பண்றேன். 5 தடவை அடிக்கப்பட்ட சரீரம், நொறுக்கப்பட்ட சரீரம், எலும்புக்கு பதிலாக இரும்புகள் பொருத்தப்பட்ட சரீரம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைய வீடும் சபையும் 2015 அடிச்சு நொறுக்குனா, 2015 ஏப்ரல் மாதம் வாடகை வீட்டில் ராத்திரி 12 மணிக்கு மனைவி பிள்ளைகள் படுத்திருக்கும் போது பெட்ரூமுக்கு வெடிகுண்டு அடித்தான். ஆராதிக்க சபை இல்ல, கடற்கரை ஓரத்தில் சமுக்க காட்டில் ஆராதிச்சோம். வாடகைக்கு கல்யாண மண்டபத்தை எடுத்து ஆராதித்தோம். வாடகைக்கு கல்யாண மண்டபத்தை ஆராதிக்கும் போது 2015 மே மாதம் ஆராதனை செய்யும் போது பட்ட பகல்ல வெடிகுண்டை அடித்து மண்டப கண்ணாடி நொறுங்கி ஆராதனையை தடுத்து நிறுத்தினார்கள். வீட்டுக்கு வெடிகுண்டடிச்சான், ஆராதிக்கிற மண்டபத்துக்கு வெடிகுண்டடிச்சான். எந்த வெடிகுண்டை எனக்கு அடிச்சானோ அதே வெடிகுண்டால அவனுடைய எதிர்கோஷ்டிகள் அவன் தலை செதற அதே வெடிகுண்டு அடிச்சு அவன் செதறி செத்தான். நான் தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். காரணம், நியாயாதிபதி உனக்கு நியாயம் செய்வார். நியாயாதிபதி உனக்கு யுத்தம் செய்வார். நியாயாதிபதி உன் வழக்க தீர்ப்பார். நியாயாதிபதி உனக்கு உதவி செய்வார். எப்ப தெரியுமா செய்வார்? எப்ப தெரியுமா செய்வார்? உன் அந்தரங்கத்தை கழுவு, உன் அந்தரங்கத்தை பரிசுத்தப்படுத்து, உன் அந்தரங்கத்தை சுத்தம் பண்ணு. அல்லேலூயா. இயேசு உள்ள வந்தார்னா ஆமென் இந்த வேலையெல்லாம் செய்வார். நிறைய சாட்சிகள் இருக்கு, நேரம் போதாது. மருந்து வெளியே வந்தது. மருந்து வெளியே வந்த உடனே ஆமென் அந்த நிமிஷமே பைத்தியம் குணமானது. 10 பேருக்கு தான் இயேசு உயிரோட இருக்கிறார். பின்னால பிரதர் 2 கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அப்பவே பைத்தியம் குணமானது. அப்பவே அப்பா எந்திரிச்சு, நிர்வாண பைத்தியம் எந்திரிச்சு அவரை புத்தி தெளிஞ்சு பைத்திய குணமாகி போர்வையை போத்திக்கிட்டு குழந்தை போல அவரே ஸ்டெப்ல ஏறி மேடையில வந்து அந்த பாஸ்டருக்கு காலுக்கு கீழே குழந்தைய போல தர்மகத்தா நமச்சிவாயம் குழந்தை போல உட்கார்ந்தார். இப்ப நாங்க பார்க்கிறோம். ஆமென். அற்புதத்துக்காக வந்தோம், சுகத்துக்காக வந்தோம். இந்த இயேசுவை எங்களுக்கு பிடிக்காது. அப்பாவுக்கு பைத்தியம் குணமானதை பார்த்த போது எங்களுக்கு இப்பவே எங்களுக்கு சபை வேணுமே, இப்பவே இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் எங்களுக்கு வேணுமே, இப்பவே பைபிள் வேணுமே, இப்பவே நாங்க சபைக்கு போகணும் என்கிற ஆசையை அன்னைக்கு இதயத்தில் விதைத்தார். இயேசு உள்ள வருவார்னா மாற்றத்தை தருவார். இயேசு உள்ள வருவார்னா ஆமென் ஸ்தோத்திர ரட்சிப்பை தருவார். இயேசு உள்ள வருவார்னா உனக்கு மனம் திரும்புதலை தருவார். காய்ச்சலுக்காக வராத, வயிற்று வலிக்காக வராத, தலைவலிக்காக ஆண்டவர் ரொம்ப சீப்பா இடப்படாத. குழந்தைக்கு வயிற்று வலிக்கும் காய்ச்சலுக்கும் அவரை சீப்பா இடப்படாத. நீ இனிமே சபையில கால் வச்சா நான் பரலோகம் போகணும், சீயோனை பார்க்கணும், எருசலேமை பார்க்கணும், அந்த நித்திய வீட்டில நான் கால் வைக்கணும். உடனே அந்த போதகர் பக்கத்தில் இருந்த ஒரு பாஸ்டர் கையில பைபிளை வாங்கி நமச்சிவாயம் புடி படி பைபிளை முத எங்க அப்பா கையில பைபிளை கொடுத்தாங்க. அந்த பாஸ்டர் சொன்னார், இனி உன் பேர் நமச்சிவாயம் இல்லை, இனி உன் பேர் மோசே. அந்த மோசே 30 லட்சம் புருஷர்களை கானானுக்கு நேர கொண்டு போனாரு. இந்த மோசே தனக்கு பிறந்த 12 பிள்ளையும் மனைவியையும் பரலோகத்தை சத்தியத்துல நடத்தினார். அல்லேலூயா. பைபிளை எடுத்துக்கிட்டு இப்ப அப்பா ஊருக்குள்ள வர்றார். அந்த ஊரு எங்களுக்கு என்ன பேரு கொடுத்துச்சு? பைத்தியக்கார குடும்பம், சபிக்கப்பட்ட குடும்பம், பாவமான குடும்பம், ஊரை விட்டு வெளியே போ, ஊரை விட்டு ஒதுக்கின ஊரு. அதே ஊருக்குள்ள பைபிளை எடுத்துக்கொண்டு ராஜநலையோடு ரட்சிப்பை பெற்று கழுவப்பட்டு பரிசுத்தமாகி இயேசுவின் அற்புதத்தை பெற்று ராஜநலையோட ஊருக்குள்ள வர்றாருயா. அல்லேலூயா.
அன்பு கர்த்தருடைய பிள்ளை அப்பா வந்தார். ஆமென். எங்களை எல்லாரையும் பார்த்து சொன்னார். 33 கோடி தேவர்களை பார்த்தார், போட்டோ பார்த்தார். வீட்டுக்குள்ள வந்து பைபிளை கையில் வச்சு சொன்ன வார்த்தை எங்க அப்பா, டாய் யார் இயேசுவை நம்ப கூடாது, போச்சுப்போ இந்த அளவுக்கு பைத்தியம் போயிடுச்சு, நமக்கு பைத்தியம் பிடிக்குது, யார் இயேசு நம்ப கூடாது. நான் சொல்லும் வரைக்கும் இவர்களுக்காக வாழ்ந்தேன், இவர்களுக்காக உழைத்தேன், இவர்களுக்காக பலி செலுத்தினேன், இவர்களுக்காக ரத்தம் சிந்தினேன். இவர்கள் என்னை கைவிட்ட போது இவர் என்னை காப்பாற்றினார். யார் இந்த இயேசு? உலகத்தின் சரித்திரத்தை இருகுறாக பிரிக்க வந்த சரித்திர நாயகன். பாவம் வேறு, பரிசுத்தம் வேறு, நன்மை வேறு, தீமை வேறு, இருள் வேறு, வெளிச்சம் வேறு என்று இந்த உலகத்துக்கு எடுத்து காண்பித்த சரித்திர புயல் என் ஆண்டவர் இயேசு. அவர்தான் வரப்போகிறார், அவர்தான் வரப்போகிறார். பைத்தியம் குணமானதுனால எங்க அப்பா இயேசுவை நம்பல. வியாதி குணமானதுனால தர்மகத்தா வேலையை தூக்கி போட்டு பைபிளை எங்க அப்பா நல்ல மன்னிக்கணும் நல்லா கவனிக்கணும். பைத்தியம் குணமானதினால் நாங்க இயேசுவை பின்பற்றல. எங்க அப்பா சொன்னார், இந்த இயேசுவை நான் பார்க்கணும், இந்த பைபிளை படிக்கணும். ஏற்கனவே 4 வேதங்களை கற்ற நம்ம சிவாயம் இப்ப ரூம்ல போனார், பைபிளை திறந்தார். ரிக்வேதம், சாமவேதம், அதர்வணம், ஜசுர்வேதம். இலங்கை தேசத்திலே முதல் பிராவினனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முதல் பத்திரிகையை என் தகப்பனார் அச்சிட்டார். அதனுடைய டைட்டில் என்ன தெரியுமா? இந்து ஆலயங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு மறைமுகமான ஆராதனை. பைபிளை திறந்து படித்தார். ரிக்வேதம் 31 அத்தியாயம் சொல்லுகிறது, ஆமே ஸ்தோத்திரம், வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகிய மனுக்குலத்துக்கு மனிதனாய் அவதரித்தவரை வணங்கு. இந்துக்களுடைய ரிக்வேதம் சொல்லுகிறது, வணங்கடா வெளிச்சத்தை வணங்கடா. யார் அந்த வெளிச்சம் என்று நம சிவாயம் பைபிளை திறந்து பார்த்தா இயேசு சொன்னார், நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகிய மனுக்குலத்துக்கு மனிதனாய் அவதரித்தவரை வணங்கு. யாரடா மனுக்குலத்துக்கு மனித அவதாரம் எடுத்து வந்தது என்று நமச்சிவாயம் பைபிளை திறந்து பார்த்தால் இயேசு சொன்னார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி. நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்சியை சுத்தி வந்து முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். அப்ப கடவுள் எங்க இருக்கிறார்? உன்னுடம்பு ஆலயம். வல்லல் பெருமானுக்கு உன் வாய் கோபுர வாசல். ஆமே ஸ்தோத்திரம். ரிக்வேதம் 16 அத்தியாயம் சொல்லுகிறது, அப்படியான வேதம் சொல்லுகிறது, உன் இருதயமே கர்த்தருடைய ஆலயம். படித்து எழுதினார். ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்தாய நமக. பிதாவின் மகனை போற்றி போற்றி. யார் பிதாவின் மகன்? நான் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தியாக நமக. கன்னி வயிற்றில் பிறந்தவரை போற்றி போற்றி. யார் கன்னி வயிற்றில் பிறந்தது? நான் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓம் ஸ்ரீ பஞ்சகாய நமக. 5 காயம் ஏற்றவரை போற்றி போற்றி. யார் 5 காயம் ஏற்றது? நான் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓம் ஸ்ரீ தனுசுத்தாய நமக. முள்முடி அணிந்தவரை போற்றி போற்றி. யார் முள்முடி அணிந்தது? நான் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓம் ஸ்ரீ அக்கினீஸ்வராய நமக. அக்கினியில் வெளிப்பட்டவரை போற்றி போற்றி. யார் எரிகிற முச்சடியில் வெளிப்பட்டது? நாம் ஆராதிக்கிற யெகோவா தேவன். இப்படி சொன்னா பஸ்ஸை விட்டுருவேன், இன்னும் நிறைய சொல்லலாம். ஆமென். உடனே வெளியில வந்தார், எங்க எல்லாரையும் பார்த்தார். டேய், இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். அன்னையில இருந்து வாங்க சபைக்கு போகலாம். கரெக்டா பதில் சொல்லுங்க. இப்ப எத்தனை பேர் சபைக்கு போறோம்? 14 பேர். அப்படின்னா சபையே எங்க போகுது? சபைக்கு போகுது. இந்த 14 பேரும் சோத்துல விஷத்தை வச்சு எங்க அம்மா 14 பேரையும் கொள்ள இருந்தாங்க. இந்த 14 பேரையும் இயேசு உள்ள வந்தார். அடிக்க வேண்டியதை அடித்தார், நொறுக்க வேண்டியதை நொறுக்கினார், உடைக்க வேண்டியதை உடைத்தார், வெளியே கொண்டு தூக்கி போட வேண்டியதை எல்லாம் தூக்கி போட்டார். அவருக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம். சபைக்கு போனோம், ரட்சிக்கப்பட்டோம், மனம் திரும்பினோம், பாவத்தை அறிக்கை பண்ணோம், ஞானஸ்நானம் எடுத்தோம். இன்றைக்கு முழு குடும்பத்தையும் கர்த்தர் அவருடைய பிள்ளையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த முழு குடும்பமும் இயேசுவை அறிவதற்கு யார் காரணம்? முஸ்லிம் சகோதரி. சொன்னல, பைபிள் இல்ல, பாட்டு புத்தகம் இல்ல, பிரிக்கல, அபிஷேகம் இல்ல, அவளுக்கு சபை இல்ல, அவளுக்கு பாஸ்டர் இல்ல. ஆனா இயேசுவை அறியாத முஸ்லிம் சகோதரி 14 பேருக்கு இயேசுவை கொண்டு வந்தது உண்மையானால், உனக்கு ரட்சிப்பு இருக்கு. நீ பிரிக்கிற, உனக்கு அபிஷேகம் இருக்கு, கிருபை இருக்கு,
ரட்சிப்பு இருக்கு, சபை இருக்கு, பாஸ்டர் மேய்ப்பர் எல்லாம் இருக்காங்க. எத்தனை வீட்டுக்கு இயேசுவை கொண்டு போக போறீங்க? நியாயாதிபதி நியாயம் செய்ய போறார். வாசற்படிக்கு வந்துட்டார். இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய வருகை நெருங்கி விட்டது. தீர்க்க தரிசனம் நெருங்கி விட்டது. பரிசுத்தமாகுங்க. முதல் இயேசு செய்த ஊழியம் உங்களை கழுவி, உங்களை சுத்திகரித்து, உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகைக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். பிரதர் சிஸ்டர், இந்த 3 நாட்களும் உடம்பெல்லாம் குண்டூசி வச்சு குத்துறது போல வேதனை. கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக ஏற்பட்ட துக்க செய்தியினால் ரூம்ல 1/2 மணி நேரம் இருதயம் உடைந்தது. நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல, நான் என்ன பேசுவேன்னு தெரியல. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன். உங்க பாஸ்டர் கொடுக்கிற காணிக்கையை பார்த்து நான் பிரசங்கம் பண்ண வரல, வசனத்தை உங்களுக்கு போதித்திருக்கிறேன். இந்த 3 நாட்களா பல வேதனையோடு, பல பலவீனத்தோடு, உயிரை கொடுத்து நான் பேசிட்டு இருக்கும் போதே என் உயிர் என்னை விட்டு பிரிகிற ஒரு பலவீனம் தான் என் உடல்ல இருக்கு. நான் பேசிட்டு இருக்கும் போதே டாக்டர் சொன்னார், நீ பேசிட்டு இருக்கும் போது ஹார்ட் பீட் நிற்கும், நீ எப்ப வேணாலும் சாகலாம். நான் செத்துட்டா என் மனைவி பிள்ளை சபை விசுவாசி என்ன ஆகும் எனக்கு தெரியாது. ஆனா ஆமென், இவ்வளவு வேதனையும் உடல்ல வச்சுக்கிட்டு இந்த 3 நாளா இந்த பலிபீடத்துல என்னை வருத்தி இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். தேவன் சொன்ன வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்கும். நான் கையெடுத்து கும்பிடுறேன். பாவம் செய்யாத, பாவத்தை விட்டு, தீமையை விட்டு மனம் திரும்ப, ரட்சிக்கப்படு. ஞானசானத்தை தள்ளி போடாத. கும்பிட்டு கேட்கிறேன், தாழ்மையா கேட்கிறேன். ஞானசானத்தை தள்ளி போடாத. ஆமென். சபையை நேசி, ஊழியத்தை நேசி, ஊழியக்காரனை நேசி, ரட்சிக்கப்படு. ஞானசானம் விட. நீ போற சபைக்கு சாட்சியாய் வாழ, கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ. இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் இல்லை. பரலோகத்தில் ஒரு நித்திய வீட்டை உனக்காக அப்பா ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். வருகை தாமதித்தால் மறுபடி சந்திப்போம், இல்லாவிட்டால் அங்கே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். பெரிய ஜெபம் அல்ல, சின்ன ஜெபம். என்ன வசனமே உங்களை விடுதலை செய்யும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இது 3 நாட்களா பவுல் விதைச்சார், அப்பொழுது நீர் பாய்ச்சினார். கர்த்தர் வெளியே செய்யுங்க. கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், பாடல்கள், ஜெபங்கள், ஆராதனைகள் என் ஜனங்களை ஆஸ்வதிக்கட்டும். அன்பு பாஸ்டர், பாஸ்டம்மா, பிள்ளைகள், உடன் ஊழியர்கள், விசுவாசிகள், மேடையில் இருக்கிற அழகான பரிசுத்தவான்கள், எங்களுக்கு நல்ல ஆராதனை தந்த அருமையான தம்பி, கூட வந்தவர், இசையமைத்தவர், எல்லாரையும் நான் ஆஸ்வதிக்கிறேன். வந்திருக்கிற ஜனங்களை ஆஸ்வதிக்கிறேன். நல்ல சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க. நன்மை உண்டாகட்டும், தடைகள் எல்லாம் உடையட்டும். அற்புதம் செய்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். 2 கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு.